வேலையை முடிக்கலையா? கோவத்துல ரூம்க்கு வராம இருக்காளா? இன்னைக்கு எப்படியும் பெரிய சண்டை இருக்கு, சமாளிக்கணும். ஆதர எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துட்டா. இனிமே அவ கேட்கிற கேள்விக்கு சரியான பதில சொன்னா போதும். ஸ்வர்ணத்தை கொளுத்தி போட்ட வெடி எப்படி வெடிக்குதுன்னு பாத்திர வேண்டியதான். என்ன எதுவுமே கேட்காம படுத்துட்டா? என்னாச்சு? 1000 வாலா மாதிரி சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா ஒரு சவுண்டும் இல்லாம சைலண்டா இருக்கு. நாமளே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஓஹோ, ஆதரை கம்முன்னு படுத்துட்டாளா? அதான் சண்டை வரல. நான் வண்டி எதுக்காக அடமானம் வச்சேன் தெரியுமா? சும்மா பணத்தை வாங்கி செலவு பண்றதுக்கு இல்ல. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல மோதிரம் போட்டேன்ல, அந்த மோதிரம் வண்டி அடமானம் வச்ச பணத்துல வாங்கினது. பணத்துக்காக நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன். சாமி கிட்ட கூட கேட்டு பார்த்தேன், எங்கேயும் பணம் புரட்ட முடியல. கடைசியில வேற வழி இல்லாம குமார் கிட்ட வண்டி அடமானம் வச்சு பணத்தை வாங்கினேன். சொர்ணாமா சொன்ன மாதிரி குமார் கெட்டவனா இருக்கலாம். ஆனா அவன் என்கிட்ட மரியாதையா தான் நடந்துக்கிறான். அவனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ பதிலுக்கு எதுவும் பேசாம வாய் மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இத பத்தி எதுவும் பேச வேணாம்னு அர்த்தம். நீ பேசலன்னா நான் விளக்கம் சொல்லணும்ல, அதான் சொன்னேன். சொல்லியாச்சுல, பேசாம படுத்துக்கோங்க. ஏய், நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லையே. எப்படிப்பட்ட சூழ்நிலையில வண்டி அடமானம் வச்சேன்னு நீ புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அதான் சொன்னேன். சூழ்நிலைன்னு நீங்களே ஒத்துக்கிட்டு இப்ப எதுக்காக முட்டை கொடுக்குறீங்க? அப்ப நான் சொன்னதை நீ நம்பலையா? நம்புறேன். குமார் கிட்ட வண்டி அடமானம் வச்சுதான் நம்புறேன். அப்படி அடமான வச்சு வாங்கின பணத்துல ரோஹிணிக்கும் மாப்பிளைக்கும் மோதிரம் வாங்குனீங்கன்னு நம்புறேன். ஆனா சூழ்நிலையில அப்படி பண்ணீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதை மட்டும் நான் நம்பவே மாட்டேன். அது நீங்களாவே ஏற்படுத்திக்கிட்ட சூழ்நிலை. என்கிட்ட 10 பைசா கூட வாங்காம பிடிவாதம் பிடிச்சீங்களே, அந்த பிடிவாதம் தான் இந்த சூழ்நிலையை உருவாக்கிச்சு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நிச்சயத்துக்கு மோதிரம் வாங்குறதுக்காக தான் நான் என் செயினை கழட்டி கொடுத்தேன்ல, அத மரியாதையா வாங்கிட்டு போயிருந்தா இப்ப வண்டி அடமான வைக்கிற சூழ்நிலை வந்திருக்குமா? நான் யாரு? உங்க பொண்டாட்டி தானே. என்கிட்ட பணம் வாங்கினா அப்படி என்ன கௌரவ குறைச்சல் வந்துட போகுது உங்களுக்கு? நிச்சயத்துக்கு மோதிரம் வாங்குறதுக்காக வண்டி அடமான வச்சிருக்கீங்க. நாளைக்கு அந்த வண்டி கை விட்டு போச்சுன்னா அப்புறம் தண்ணி கேன் போடுறதுக்கு என்ன பண்ணுவீங்க?